வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நிறைய அரசர்களை பத்தி பார்த்துருக்கோம். இங்க வீரர்கள் அரசரான கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம். இங்க செல்லமுத்து விஜயராக சேதுபதி அரசர். இவருக்கு முத்தல் நாச்சியார்ன்ற மனைவி. இவங்களுடைய மகள், ஒரே செல்ல மகள் தான் வேலு நாச்சியார். இந்த ஆங்கிலேயர்கள் எல்லா நாட்டையும் ஆக்கிரமிச்சாங்க. நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க. இந்த நாட்டுக்கும் போனாங்க, இந்த ஊருக்கும் போயிட்டு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இந்த தமிழர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு புரிஞ்ச ஆங்கிலத்தில் ஏதோ சொன்னாங்க. ஆனால் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தது இந்த வேலு நாச்சியார். இவங்க எல்லா கலையிலையும், அதாவது வில் வித்தை, வாள் வித்தை, வேல் வித்தை, களரி, எல்லா பயிற்சியும் தெரியும். அது இல்லாம இவங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். அவ்வளவு ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா அது வேலு நாச்சியார். இவங்களுடைய அரண்மனையில தான் நம்ம மருது சகோதரர்கள் 2 பேரும் வீரர்களா இருந்தாங்க. இந்த வேலு நாச்சியாருக்கு திருமணமாச்சு. முத்து வடுகநாத பெருவுடையார் தான் இவங்களுடைய கணவர். அப்போ இந்த 2 இளைஞர்களுடைய துருதுருப்பையும் வீரத்தையும் பார்த்து இந்த முத்து வடுகநாதர் அவங்கள பாண்டியர்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. இந்த வீரர்கள் கிட்ட அவ்வளோ திறமை இருக்கு. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம முத்து வடுகநாதரை கொன்னுட்டாங்க. இவங்க எவ்வளோ உயிரை பணைய வச்சு அவரை காப்பாற்ற நினைச்சோம், முடியல. வேலு நாச்சியாருக்கு ஒரு மகள் செல்லாச்சி. தன்னுடைய மகாராணிய அழைச்சிக்கிட்டு ஓடினாங்க. காட்டுக்கு போய் தங்கினாங்க, மறைவிடத்துல இருந்தாங்க. அங்க இருந்து நம்ம ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு திரும்பவும் அந்த நாட்டை எப்படியோ அவங்க பிடுங்கி அந்த இடத்துல ராணிய திரும்பவும் அரசியா உட்கார வச்சுட்டாங்க, நம்ம வேலு நாச்சியார. அவங்களும் கொஞ்ச நாள்ல மரணம் அடையும் போது இவங்கள மன்னர்களா ஆக்கிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த வீரர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னா, நிஜமாவே சுதந்திர போராட்டம் அதோட முடியலங்க, இவங்களுடைய ஆட்சியிலையும் தொடர்ந்தது. இவங்கள கைது பண்ணணும், ஏன்னா மக்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்றாங்க, மக்களை காப்பாத்துறாங்க. இந்த சகோதரர்கள்னால இவங்கனால ராமநாதபுரம் சிவகங்கை சீமைக்குள்ள நுழைய முடியல. அது அந்த ஆங்கிலேயருக்கு பெரிய ஒரு தடையா இருந்தது. இவங்களை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல இந்த அண்ணன் தம்பியுடைய பாசம் அத்தனை அழகானது. அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார்னா தம்பி அதை மீற மாட்டாரு. தம்பி ஒரு விஷயம் அண்ணங்கிட்ட சொன்னார்னா அண்ணன் அதை காது கொடுத்து கேட்பாரு. எத்தனை விஷயம் இவங்க கிட்ட பாருங்க. இவங்க கிட்ட வீரமும் இருக்கு. இவங்க இப்ப அரசனான அப்புறம் திமிரும் கிடையாது. அந்த மக்கள் நலனுக்காக வாழறவங்க. அதுவும் இல்லாம ஒத்துமையை சிகரம் அப்படின்னா இந்த மருது சகோதரர்கள், முதல்ல அவங்கள தான் சொல்லணும். இவங்க பண்ண வேலை என்னன்னா, கோவில்கள் கட்டுறது, அந்த கோவிலுக்கு ஆபத்து இல்லாம இருக்கிறது. இது நம்ம கோயில் மாத்திரம் இல்லைங்க, மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திருக்கோவில்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆங்கிலேயரால வந்துடக்கூடாது, அதுல மாத்திரம் இவங்க உறுதியா இருந்தாங்க. மக்களுக்கும் எப்பவும் தைரியத்தை பத்தி இவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஆங்கிலேயர் இவங்களை பிடிக்கிறதுக்காக நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் சில நேரம் எங்க இருக்கோன்னு தெரியாம ஓடி போயிடுவாங்க. ஏன்னா தப்பிக்கிறதுக்காக இல்லை, தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக. அப்படி ஒரு முறை ஓடி போகும்போது அண்ணன் ஒரு பக்கம் ஓடி போயிட்டாரு, தம்பி ஒரு பக்கம் ஓடி போயிட்டாரு. அண்ணன்
நேரா ஒரு கிழவியோட குடிசையில ஒளிஞ்சுக்கிட்டாரு. மன்னரை பார்த்ததுமே கிழவிக்கு மனசுல ஏதோ தாம் புள்ள ரொம்ப நாள் பிரிஞ்சு வந்தா மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த குடிசைக்குள்ள இருக்கிற அந்த கிழவிக்கு. உடனே, என்ன தம்பி வேர்த்து போயிடுச்சு, பசிக்குதா, சாப்பாடு எதுவுமே செய்யலப்பா, பழைய சாதம் தான் இருக்குது, அதை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டதுமே பெரிய மருது, அம்மா என்ன வீட்டில் இருக்கோ அதை கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டாரு. அவரு அந்த நாட்டில் மிக பெரிய மன்னரா இருந்தோம் அந்த ஏழை பாட்டி வீட்டில் சாப்பிட்டாரு. அதுக்கு ஏதாவது உபகாரம் செய்யணும்னு மனசுல நினைச்சாரு. உங்ககிட்ட ஏதாவது ஓலைச்சுவடி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஓலைச்சுவடி வச்சுக்கிற அளவுக்கு நான் வசதியாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே, அப்படியா, சரி எழுத்தாணியாவது இருக்கா? இல்லப்பா அப்படின்னு சொன்னதுமே அந்த பாட்டியோட குடிசைக்கு மேல இருந்த ஒரு ஓலையை எடுத்து அதுல அந்த ஆணியை வச்சு, ஒரு குத்துற ஆணியை வச்சு, இந்த இடம் முழுக்க இந்த கிழவிக்கு சொந்தம் அப்படின்னு எழுதிட்டாங்க. இவங்க கடவுள் மேல பயங்கர பக்தி. அதுலயும் முக்கியமா இவங்க அந்த காளையார் கோயில் கட்டியிருக்கிறது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? மதுரை மீனாட்சி மேல அவ்வளோ உயிர். அந்த அம்மனை தினமும் பார்க்காம இந்த பெரிய மருது இருக்க மாட்டார். அதனால இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் உச்சி கோபுரத்துல நின்று மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தா தெரியும், அந்த கோபுரம் தெரியும். அதுக்கப்புறம்தான் இவர் சாப்பிடவே செய்வார். இந்த மன்னர்களுடைய இறை பக்தி எத்தனை ஆழமானது பாருங்க. இவங்க இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி எப்படியோ பிடிக்கணும்னு நினைச்சாங்க. இவங்க அதையெல்லாம் மீறி நிறைய நல்லதை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே இவங்கள மன்னரா பார்க்கலங்க. அத்தனை பேரும் எங்களுடைய வீட்டு பையன்கள், இவங்க 2 பேரும் நாங்க பெத்த குழந்தைங்க அப்படின்ற அளவுக்கு பாசத்தோட இவங்கள பார்த்தாங்க. அதனாலதான் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சிவகங்கையில போயிட்டு இவங்க பேரை சொன்னாலே அத்தனை பேருக்கும் இவங்க மேல தனி மரியாதை வரும். அதுக்கும் காரணம் இருக்குங்க. ஒரு தடவை இந்த கோவில்ல 2 பேரும் ஒளிய வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சாமி கும்பிட்றதுக்காக போனாங்க இந்த காளையார் கோவிலுக்கு. போகும்போது 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வெளியில ஆங்கிலேயர்கள் இவங்க கோயிலுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்படியும் இவங்களை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக வெளியில நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ஆங்கிலேயர் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே எப்படி வெளியில போய் கைதாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா மக்களுக்கு நம்ம துணை இல்லாம போயிடுமே, உடனே நாட்டை அபகரிச்சு மக்களை அடிமையாக்கிடுவாங்களே, அந்த எண்ணம் இவங்க மனசுல ஆழ இருந்தது. 2 பேரும் கோவிலுக்குள்ளவே இருந்தாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் சத்தமா சொல்றாங்க, உங்களை கைதி பண்ணாம விடமாட்டோம். உங்களை கைதி பண்ண முடியலன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த கோவிலை தகர்த்தாது உங்க உயிரை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒருத்தர் மாத்திரம் கோவிலுக்குள்ள இருந்தார். இன்னொருத்தர், அண்ணா நீ இங்கேயே இரு, நான் வெளியில போறேன். ஒருவேளை நான் போய் எனக்கு மரணம் ஏற்பட்டா கூட நீ வரலன்றது அவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க ஒருத்தர் மாத்திரம் நிறுத்திட்டு இன்னொருத்தர் வெளியில போக போறாரு. இல்ல தம்பி நீ போகாத அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இல்லைன்னா நம்ம உயிர் ஒரு நிமிஷம் துடிக்க போதா, ஒரு நிமிஷத்துல நம்ம இறக்க போறோமா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒருத்தராவது இருந்தாதான் இந்த நாடு பாதுகாக்கப்படும். நான் போய் சேர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த கோவில் எதுவும் சேதம் இல்லாம இருக்கணும், அதை தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு வெளியில போயிட்டாரு. வெளியில போனதுமே அந்த கோவில் குண்டு வச்சு எங்க தகர்த்துற போறாங்க அப்படின்னு பயம்.
இந்த கோவில் அழியக்கூடாது அப்படின்னு இவர் நேரா வெளியில போனார். வெளியில போனதுமே ஆங்கிலேயர் அவரை கைது பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற தூக்கு மேடையில அவரை நிறுத்திட்டாங்க. இந்த ஆங்கிலேயர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. தூக்கு தண்டனைக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. இவரும் ஆமா இருக்கு அப்படின்னாரு. என்னன்னு சொல்லு, கடைசி விருப்பத்தை நீ சொன்னீன்னா நாங்க நிறைவேற்றிடுறோம் அப்படின்னு. இவரும் அழகா சொன்னார், நாங்க கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும் கொடுத்திருக்கிற வாக்குகளை மறந்துடாதீங்க. அதாவது சில இடத்துல போயிருப்பாங்க, அந்த இடத்துல கல்லுல அவங்க ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சிலர்கிட்ட சொல்வாக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டிக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சொல்லிலும் கல்லிலும் முள்ளிலும் அந்த ஓலையில இருந்து முள்ளு வச்சு தான் எழுதுனாங்க. நாங்க கொடுத்த வாக்க மறந்துடாதீங்க, அதை செஞ்சா எங்களுடைய ஆத்மா திருப்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னதுமே இந்த தம்பிக்கு தூக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு கொடுத்த வாக்க கொஞ்சம் கூட பிசகு இல்லாம நிறைவேற்றிட்டாங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிற அந்த வாக்கு கொடுத்துருக்கிற தானங்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றினாங்க. பாட்டிக்கு முள்ளுல எழுதி கொடுத்தது தவறாம போய் சேர்ந்துருச்சு. இந்த கடமை மறக்காத இந்த வீரர்கள் தியாகம், கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்ற கம்பீரம், அதே போல மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணாலும் தப்பு இல்லை. அது இல்லாம இந்த ஆலயம் எந்த விதத்திலையும் சின்ன சேதாரம் கூட ஆகக்கூடாது. அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சியில ஆலயங்களுக்காக உயிர் கொடுத்த மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. நம்ம இவங்கள பத்தி பேசுறதுக்கு காரணமும் இருக்கு. இதுல இன்னொருத்தர் கோவிலே சிலையாயிட்டதாவும் சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போனவரை கடவுளே அவரை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க கடவுளுக்கு எந்த இடத்துலையும் மரியாதை கொடுக்காம இல்லை. அந்த கடவுளுக்காக தான் இந்த கோவில் காளீஸ்வரர், சொர்ண காளீஸ்வரர் கோவில் இன்னைக்கு கட்டினதுக்கு காரணம் மதுரையை பார்க்கறதுக்காக. எவ்வளவு ஆசை பாருங்க. இவங்களுக்கு சொத்து சுகத்தை அனுபவிக்கணும். இவங்க பரம்பரை மன்னர்கள் இல்லை, ஆனா வீரர்கள், நியாயத்து பக்கம் இருக்கிறவங்க. இவங்க நாட்டு அரசி தவிக்கும் போதும் இவங்க உயிரை பணயம் வச்சு ஹைதர் அலி துணையோட அந்த நாட்டை காப்பாற்றி இழந்த அரசை திரும்பவும் மீட்டு அதே இடத்துல வேலு நாச்சியாரை உட்கார வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருந்தாலும் அந்த அரசி இந்த மன்னர்களுக்கு நாட்டை ஒப்படைச்சாங்க. இந்த நாட்டை இவங்க கடைசி வரைக்கும் அந்த வேலு நாச்சியார் பேரை சொல்ற அளவுக்கும் இவங்க பேரை சொல்ற அளவுக்கும் இவ்வளோ ஏங்க மறைஞ்சி போன வேலு நாச்சியாருடைய கணவர் இந்த வடுகநாதரை பத்தி சொல்றதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் காரணம் இவங்களுடைய நேர்மை தான். இந்த வீரர்களுடைய ஞாபகம் அந்த மாதிரி இன்னைக்கும் அந்த கோவில்ல நடக்கிற ஒரு பூஜை இருக்கு. அது குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை இவங்க பேர்ல தான் அந்த சொர்ண காளீஸ்வரர் கோவில்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பண்ணது சாதாரண விஷயம் இல்லைங்க, உலக மகா விஷயம். அவ்வளோ நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இவங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் தூக்குக்கெல்லாம் பயப்படவே இல்லை. கடவுளுக்கு மாத்திரம்தான் பயந்து வாழ்ந்தாங்க. கடவுளுக்கு நம்மளால ஏதாவது சேவை செய்ய முடியும் அப்படின்னு தான் இவங்க ஒன்றும் நினைச்சு செஞ்சாங்க. இந்த தூக்கில் போடும்போது கூட சிலர் இவங்கள தூக்கில் போட்டதா சொல்றாங்க. அப்படி போடும்போது கூட அது சாதாரண தண்டனை இல்லைங்க, மிக கொடூரமான இவங்க வம்சங்களையும் சேர்த்து தான் தண்டனை கொடுத்துருக்காங்க.
இந்த ஆங்கிலேயர்கள். அதனால தான் இவங்க இல்லை இன்னைக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய புகழ பேசுற அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அத்தனை திறமையான மன்னர்கள் யார் மறந்தாலும் அந்த கோவில் மறக்கல. அந்த கோவிலை பார்த்தா இவங்களுடைய நினைப்பு நம்மளுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவங்களுடைய புகழ பேசுறதுக்கு காரணமா வாழ்ந்திருக்க இது மாதிரி தெய்வங்களை நம்மனால மறக்கவே முடியாதுங்க. உலகத்துல ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சா அதை இன்னொருத்தர் செய்ய முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணுங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்த மிக பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை தான் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் என் ஒருத்தனால தான் செய்ய முடியும் அப்படின்றத இந்த அரசர்கள் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மருது சகோதரர்கள் மாதிரி ஒரு சகோதரர்களை இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. இனி வரப்போற காலத்திலையும் பார்க்க முடியாது. அதே போலதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், வஉசி சிதம்பரம் பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்கள மாதிரி இன்னொருத்தரை பார்க்கறது கஷ்டம். உங்களுக்கு இது மாதிரி கதை பிடிச்சிருக்கா? ஷேர் பண்ணுங்க. இந்த புராணங்களை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.